இல்ல வாங்க சாப்பிடலாம். ஆக்டர் சுஜித் குமார் பிக் ஃபேன் சே ஹாய் சுஜித் ஹாய். ஒன்றும் இல்லை, நான் லைவ் வந்தது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா 2 பேரும் பேசணும்னு லைவ் வந்தோம். அதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் கிடையாது நமக்கு, இந்த கான்ட்ரோவர்சி கிடையாது, and controversial talks எங்கேயும் பண்ணதில்லை. ஆமா. சோ எஸ் தம்பி ஸ்பூன் கேட்டடா, தம்பி ஸ்பூன் கொடுக்கணும், குட்டி ஸ்பூன் நீ சாப்பிடு. சொல்லு, ஸ்டார்ட் பண்ணு. எஸ் யா, அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெரிய ஹைப் எல்லாம் இல்லாம ஒரிஜினலா ரியலா வந்திருக்கோம். இப்ப இதுல பேச போற சில விஷயங்கள், இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் பேசணும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேருமே சேர்ந்து லைவ்ல வந்திருக்கோம். எஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் டக்குன்னு என் அம்மா ஹாய் ஸ்வாதி போட்டிருக்காங்க. அம்மா விஷயமே வேற. யா, ஒண்ணும் இல்ல, சொல்றது என்னன்னு, இப்ப எல்லாருமே டக்குன்னு அந்த மேட்டருக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு வரலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இட்ஸ் ஆல்ரெடி லஞ்ச் டைம். நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கொடுக்குறது 1 hour லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு டைம் வேணும்ல, அதனால சாப்பிட்டுக்கிட்டு லைவ் வந்துட்டோம். ஒரு சின்ன விஷயம் இருக்குது தெரியறவங்களுக்கு, சின்ன விஷயம் ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்காம பெருசாக்கிட்டாங்க. எஸ், அண்ட் அந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குனது கூட ஒரு சேனல் தான். இல்ல, ஒரு சேனல்ன்றதை விட ஓப்பனா நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து இந்த கிளாரிட்டி வந்து நம்மளோட உண்மையான ஃபேன்ஸுக்கு, யாரோட உண்மையான ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகக்கூடாது எந்த விஷயத்தினாலையும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு வேணாம், அந்த சேனல் பேர் நம்ம எடுக்க வேணாம். இல்ல, ஒரு பெரிய சேனல்ல இட்ஸ் ஓகே, ஃபைன். ஃபைன். இல்ல, ஒரு ரீசன்ட் ஒரு இன்டர்வியூ கேப்ஷன்ல பார்த்து ஆர் தம்ப்நெயில பார்த்து ஒருத்தரோட கேரக்டரை ஜட்ஜ் பண்றது ஆர் அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஹலோ ஸ்வாதி அப்படின்னு வச்சு பேசுறது, தட் இஸ் நாட் a good gesture. சிம்பிள்ங்க, don't judge a book by its cover. அந்த கவர்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு 1000 பேஜோட ஒரு புக்கை வந்து நம்ம வெளியில இருக்கிற ஒரு கவரை பார்த்துட்டு நம்ம இதுதான் இதுல பேச போறோன்றது நம்ம முடிவெடுக்க கூடாது. ஏன்னா இது ரியலி ஹர்ட் ஆன நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன், இல்லைன்னா ரிப்ளை பண்ண வேண்டிய இடத்துல மட்டும்தான் பண்ணுவேன். இது ஏன் இப்படி ஒரு லைவ்ன்றது, பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க ஸ்வாதி வந்து காலையில இருந்து. பிகாஸ் நாட் ஓன்லி காலையில இருந்து, நேத்துல இருந்து இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்குது. யாருமே எந்த பிசிக்கல் அட்டாக்கோ அதெல்லாம் கிடையாது, பட் எமோஷனலி நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பண்ற வேலைன்றது வந்து உங்களை எல்லாம் ரொம்ப என்டர்டெயின் பண்றதுக்காக நாங்க ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்காக நாங்க பண்றோம், நீங்களே நமக்கு எகெயின்ஸ்டா வர்றோம். ஐ மீன் புரிஞ்சுக்காம நீங்க எகெயின்ஸ்டா வர்றவங்க கிட்ட இது ஒரு ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்டர்வியூல நான் எங்கேயும் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணதில்லை. அந்த தப்பு யார் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு புரியும். அதுக்காக மற்றவங்கள வந்து பேசுறது ரொம்ப தப்புங்க. அண்ட் இன்னொன்னு, அண்ட் சாரி டு டேக் திஸ் நேம். எல்லாரும் எனக்கு வந்து ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க, இந்த நேம் நீங்க ஏன் எடுக்கிறீங்க, இந்த நேம் நீங்க எதுக்கு எல்லா இன்டர்வியூல எடுக்கிறீங்க அப்படின்னு. நீங்க ஐ திங்க் இன்டர்வியூ பார்த்து கேட்கறீங்களா இல்ல பார்க்காம கேட்கறீங்களா தெரியல. இன்டர்வியூர் அது கேட்கறதுனால தான் நாங்க வந்து ஆன்சர் பண்றோம், தவிர சும்மா அந்த வியூஸ்க்காகவோ இல்ல எனக்கு வந்து அந்த பர்சன் மேல இருக்கு, அந்த பர்சன் மேல ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கிறதுக்காகவோ நான் பண்ணல. ஆக்சுவலி ஹீஸ் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் எவர். எனக்கு இருக்கிற கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனை பத்தி பேசுறதுக்கு நான் யார்கிட்டயும் பயப்பட தேவையில்லை. அண்ட் அவனை பத்தி நான் எங்கேயும் தப்பா நெகட்டிவா வார்த்தை விட்டதில்லை. நான் ஃபேன்ஸை பத்தி சொன்னேன், அண்ட் நான் யாரதுன்னு கூட நான் மென்ஷன் பண்ணல. அப்புறம் நீங்க எதுக்குங்க வந்து பண்ணாதவங்க எதுக்குங்க பேசுறீங்க வந்தீங்க, எனக்கு புரியல. எனக்கு அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பேசுங்க, அப்புறம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னாலே அர்த்தம் நீங்க பேசுறீங்கன்னா. நீங்க பண்ணதை விட்டுருங்க. யாரும் ஃபேக் பேஜ் கிரியேட் பண்றாங்க, ஃபேக் ஃபேன் ஐடி கிரியேட் பண்றாங்க, அவங்க வந்து பேசுறாங்க. சோ அது பார்த்து நான் பேசுறேன். ஐம் நாட் மென்ஷனிங், ஐ ஹேவன்ட் மென்ஷன்ட் எனி ஐடிஸ் என்னோட இன்டர்வியூல. அண்ட் என்னோட கோ ஆக்டர் நியாஸ் அவர் கூட எந்த ஐடியும் கூட மென்ஷன் பண்ணி பேசல. அண்ட்
நான் சொல்ல வந்த விஷயம் அண்ட் நான் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த இன்டர்வியூல தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, சண்டை போட்டுக்கிட்டு எங்க கிட்ட வராதீங்க. ஏன்னா நீங்க இங்க சண்டை போட்டிருப்பீங்க, அது நமக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஆர்டிஸ்டுக்கு தெரியாது. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு எங்க கிட்ட வந்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ நீங்களே சண்டை போட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம், நீங்களே அதை சால்வ் பண்ணிக்கோங்க, உங்க விருப்பம். அது கேட்கறதுக்கு, அது கொஸ்டின் பண்றதுக்கு நான் யாரும் கிடையாது. நான் இருக்கிறது உங்களால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க சோறு சாப்பிட்டு இருக்கிறதே உங்களால. சோ தப்பாயிடுங்க. உங்களோட தப்பில்லாம நீங்க சைலண்ட் இருந்துருங்க. உங்களோட தப்பில்ல அப்படின்னு தெரிஞ்சு கூட நீங்க வந்து பேசுறது தப்பாயிடும். நான் யாரையும் மென்ஷன் பண்ணி பேசினது கிடையாது. அண்ட் நான் யாருக்கும் அப்போஸ் பண்ணது கிடையாது. நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு, நீங்க இன்னும் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க தான் நான் சொல்லிருக்கேன். தவிர நான் எதுவுமே சொல்லல. நான் ஆக்சுவலி இது நான் லைவ் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் இது வந்து அந்த சேனல் பண்ண தப்புக்காக வந்து இங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்வாதின்ற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட், ஒரு குட்டி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ ப்ளீஸ், நான் என்ன கான்டெக்ட்ல சொல்லிருக்கேன், நான் என்ன பேசிருக்கேன், இன்னொன்னு இன்டர்வியூர் என்ன கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் பொறுமையா ரொம்ப சென்சிபிளா பார்த்து ரிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னோட ஃப்ரெண்ட் பேரு திரவ்ன்ற ஒரு பேரை நான் எடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அது உங்க பெர்மிஷன் வாங்கி நான் எடுக்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இனி நான் எடுக்கிறது முன்னாடி நான் கொஞ்சம் முன்ன பின்ன யோசிப்பேன். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் மை டியர் ஃப்ரெண்ட் திரவ். யூ ஹவ் சப்போர்ட்டட் மீ லைக் எனிதிங் எஸ்டர்டே. எனக்கு நான் கோ த்ரூ பண்ண அவ்வளோ விஷயங்களை டெக்ஸ்ட் பண்ணி, ஸ்வாதி இதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க, இதெல்லாமே சரியாயிடும்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப சரியாயிட்டேன். அண்ட் இன்னொன்னு, another ஃப்ரெண்ட் நியாஸ், இவரு கூட ரொம்ப ஆறுதலா பேசினாங்க, சத்தியமா சொல்றேன். ஏன்னா அதுல எதுவுமே இல்ல, கான்ட்ரவர்சி ஆகுற ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. என்னடா காசா இருக்கு? ஓகே ஃபைன். ஸ்வாதி கிரெடிட். ஓகே. இதுக்கிடையில பாரு சிரிப்பு பாரு. ஒண்ணும் இல்ல, நான் வந்து சப்போர்ட் பண்றதுன்னா நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். என் கூட இருந்து தான் இந்த இன்டர்வியூ நடந்தது. நாங்க சொன்ன நிறைய விஷயங்கள் கட்டா இருக்குங்க, அதனாலதான் சொல்றோம். இது எந்த ட்ரிம்ட் எடிட்டட் வெர்ஷன் கிடையாதுன்னு. இதான் சோ லைவ். டோன்ட் என்னடா பேசுற இங்கிலீஷ் இப்படி. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. தாண்டி பேசுறேன். அவ்வளவுதான். அதான் உனக்கு சொல்ல, அவருக்கு தான் சொல்றேன். இல்ல அதே மாதிரி யார் யார் எல்லாம் தப்பா பேசிருக்கீங்க, திரவ் ஃபேன்ஸ் ஃபேக்கா கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு தான் நான் இந்த லைவ் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அத மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா ரஃபா ரொம்ப வல்கரா பேசிருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அண்ட் யூடியூப்ல எல்லாம் போய் நீங்க பேராகிராஃப் கணக்குல நீங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. நான் என்னைக்குமே கமெண்ட்ஸ் படிக்கிறவ கிடையாது, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே விட்டுட்டேன். பட் இன்னைக்கு போய் படிச்சு எனக்கு காலையிலேயே ஒரு 4-5 மணிலேயே எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து தூங்கினதே வந்தாருங்க. எல்லாருனால தூங்கினதே 3 மணிக்கு, மறுபடியும் 4:30-5 மணிக்கு நான் எந்திரிச்சு மறுபடியும் அதை கமெண்ட்ஸ் படிக்கிறேன்னா எந்த அளவுக்கு என்ன அது பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்க யோசிங்க. பீங்க an ஆர்டிஸ்ட், ஒரு ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற ஒரு பர்சனுக்கு வந்து அதான் உங்க அளவுக்கு ஈஸி கிடையாதுங்க ஃபேஸ் பண்றது. எங்களுக்கே வேற மாதிரி இருக்கும். கொடுங்க போதும். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு இன்டர்வியூ வந்திருக்குன்னா உட்காருங்க, 10 வாட்டி இல்ல 20 வாட்டி கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா, நான் எந்த கான்டெக்ட்ல சொல்லிருக்கேன், யார பத்தி சொல்லிருக்கேன், எதுக்காக சொல்றேன், திரவியம் ஃபேன்ஸ் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நான் எந்த ஐடிஸும் மென்ஷன் பண்ணல, ஐ நோ தட் ஃபேக் ஐடிஸ் அப்படின்னு இவரும் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஃபேக் ஐடிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நான் எந்த ஐடிஸும் மென்ஷன் பண்ணல. பண்ணாதவங்க வந்து தயவு செஞ்சு பேசக்கூடாதுங்க. ஐ எம் ரியலி, உங்களுக்கு நான் என் சைட்ல இருந்து பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குங்க. உங்க யார்கிட்டயும் பை த வே ஹாய் சொல்ல முடியல. நீங்க நிறைய பேரு எல்லாருக்குமே ஹாய். ஏன்னா இது ஒரு சின்ன குட்டி ப்ராப்ளம். இது வந்து ப்ராப்ளம் சொல்லக்கூடாது. குட்டி ப்ராப்ளம் என்ன மாதிரி தான் நீங்களும் தானே, ஒரு பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், உங்களை பத்தி நீங்க சொல்லாத விஷயத்த வந்து உங்க மேலேயே தூக்கி பேசினா தப்பாயிடும்ல. கரெக்ட் தானே? கரெக்ட். ஹர்ட் ஆகும்ல யாரும் இருந்தாலும். எனக்கு எஸ்பெஷலி ஹர்ட் ஆச்சுப்பா. நான் அது கான்பிடென்டா ஒத்துக்கிறேன், உண்மையாவே ஒத்துக்கிறேன் நானு. இல்ல எல்லா கமெண்ட்ஸுக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து நார்மலா அதுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆக மாட்டேன், அது ஓகே தான். ஏன்னா நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து
இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி முன்னாடி போயிருக்காங்க. சோ நான் வந்து சொல்றேன்ப்பா, நாங்க இன்னும் குட்டி ஆர்டிஸ்ட், எங்களுக்கு உண்மையா இதெல்லாம் மேட்டர் ஆகும், ஹர்ட் ஆகும். ஆமா, ஏன்னா நாங்க படிக்க மாட்டோம், நாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம், எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வராதுன்னு சொல்லிக்கிறோமா, அந்த அளவுக்கு உண்மையாவே ஹர்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் தி கார்ட், தேங்க்ஸ் ஃபார் கார்ட். பாரு எவ்வளவு அன்பான சுந்தரவல்லி பாரு, எங்களுக்கு வந்து டைப் கொடுத்துட்டு போயிருக்கு. சுண்டு ஹஸ் गिवन கார்டு. சுந்தரவல்லிக்கு ஒரு பெயர் வச்சிருக்கேன் பாசத்துல, சுண்டுன்னு. சோ எல்லாருக்குமே அதுதான். எனக்கு ஒரு குட்டி விஷயம் இவங்க கூட இருந்து, ஏன்னா நம்ம கூட இருக்கிறதுனால ஆஸ் ஏ கோ ஆக்டர் எனக்கு என்னையுமே அது எஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஹாப்பியா இல்ல, அவங்க ஒர்க் பண்றதுக்கான ஒரு நீங்க சொல்றீங்க, நீங்க திரோ பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு, நீங்க இவ்வளவு பேசுறீங்க திரோ பத்தி. நான் எதுவுமே பேசலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை விட பெருசா எனக்கு தான் தெரியும் திரோ பத்தி, ஹவு த பர்சன் இஸ் அப்படின்னு, ஹவு இஸ் அப்படின்னு. அவரை பத்தி நான் பேச எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்ஸ் இல்ல. ஆக்சுவலி இஸ் தட் குட் பர்சன், இஸ் அ பியூர் சோல், அமேசிங் பர்சன். அவரை பத்தி நான் பேசி அவங்களுக்கு ஹர்ட் பண்ற அளவுக்கு நான் இறங்கலன்னு நினைக்கிறேன். இறங்கவும் இல்ல நினைக்காதீங்க, இறங்கல. நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, யாரையும் மென்ஷன் பண்ணிருக்கேன் திரவியம் ஃபேன்ஸ் அப்படின்னு. நான் அதுக்காக வந்து திரவியத்துக்கு வந்து நான் வந்து தப்பா பேசிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க தப்பா உங்களுக்கு உங்களோட இமேஜினேஷன்ல என்னென்ன தோணுது எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு அது சிம்பிள். என்னன்னா அவங்களுக்கு உங்களை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக இன்னொருத்தரோட பேர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்றது நமக்கு தெரியும். பிகாஸ் வி ஆர் இன் சேம் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் தெரியும். அண்ட் யூ கைஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பிரச்சனை உங்ககிட்ட கிரியேட் பண்றதுக்காக அவரோட பேர் எடுத்திருக்காங்க தவிர அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்றது. அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல நியாஸ். அதான் நீ நேத்துக்கு அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இன்னொன்னு நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க அப்படி இல்ல அப்படி எதுவுமே பேசலங்க. ஏன்னா நீங்க வந்து எங்க வெரி குட்டி விஷயம்ங்க, குட்டி விஷயமா நீங்க பெருசாக்கி ஹர்ட்டிங் 3 ஆர்டிஸ்ட் ஹியர். விஷயம் பேசவே இல்லை எதுவுமே. உங்களுக்கு கமெண்ட்ஸ் படிச்சா தெரியும், உங்களுக்கு புரியும். ஒரு 2-3 பேர் தான் நீங்க வந்து பேஜ் கணக்குல நீங்க வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க தவிர ஐ சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்க பேஜ் மென்ஷனே பண்ணலையே, நீங்க எதுக்கு ட்ரிகர் ஆகுறீங்க? வை? எதுக்கு ட்ரிகர், எதுக்கு ஆகணும் ட்ரிகர்? உங்க பேஜ் நான் மென்ஷன் பண்ணாத பட்சத்துல நீங்க ட்ரிகர் ஆகக்கூடாதுல்ல. தட் இஸ் ராங். சும்மா பிளேமிங் அ பர்சன் இஸ் ராங். பட் அது நான் எங்கேயும் பண்ணல என்னோட இன்டர்வியூஸ்ல. இன்னைக்கும் அன்னைக்கும் சொன்னது அதுதான், இன்னைக்கும் சொன்னது கூட சொல்லிட்டு இருக்கிறதும் அதுதான், ஃபியூச்சர்ல சொல்றது இதுதான். திரவ் இஸ் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். நோ ஒன் கேன் சேஞ்ச் தட். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட பத்தி நான் எந்த இடத்துலயும் தப்பா பேச மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல அது நீங்க பேச வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பத்தி நீங்க பேசுறீங்க, ஐ எம் ஆல்சோ யுவர் ஃப்ரெண்ட். நீ என்ன பத்தி பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் சொல்றேன். நீங்க உங்களுக்குள்ள பேசுறதோ நீங்க பேசுறது தட் இஸ் டிஃபரெண்ட். தட் இஸ் அவர் பர்சனல் திங்ஸ். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுறது அது உண்மைதான். நீ சொன்னது கரெக்ட் தான், சொல்ல மாட்டேன். அது யார்கிட்ட நம்ம வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். we don't talk about fans. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு. அவங்களோட ஃபேன்ஸ பத்தி பேசுறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இல்ல. இல்ல அவங்களோட ஃபேன்ஸ பத்தி பேசுறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இல்ல. அத பத்தி நம்ம பேசவும் இல்ல. இன்ஃபேக்ட் இப்ப இவ்வளவு நேரம் சுவாதி வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். இல்ல ஒரு நிமிஷம், லெட் மீ கம்ப்ளீட். சுவாதி வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு இருந்தேன். நான் அது வரைக்கும் பேசாம இருந்தேன். பிகாஸ் இதுக்கு நான் ஏன் பேச வரேன்னா, நான் இதோட விக்டம். நான் கிட்ட இருந்த ஆளுதான். எனக்கு கேட்காம இல்லன்னா சப்போஸ் அவங்க ஏதாச்சும் சொல்லி இருந்தா கூட அவங்க மறந்துருக்கலாம். ஆனா நான் கிட்ட இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே. எப்பவுமே இன்டர்வியூ போனப்போ தெரியுமா, அது மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்களோ தெரியல. நியாஸ் எதுவுமே தப்பா பேசக்கூடாது. உனக்கு என்ன ஹர்ட் இருந்தாலும் நீ உள்ள வச்சுக்கோ, நமக்கு என்ன இருந்தாலும் நான் உள்ள வச்சுக்கிறேன். வெளியில காட்டக்கூடாது, வெளியில வாயில இருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது. இதை பேசிக்கிட்டு தான் நான் உள்ள காலை வைப்போம். அப்படி இருக்கும்போது வாய்ப்பே இல்லை நாங்க உங்களை மென்ஷன் பண்ணி பேசுறதுக்கு. எனக்கு தெரியும் என்னென்ன ஃபேன் பேஜஸ் நீங்க எப்படி எல்லாமே கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு நேற்று தெரியும். எனக்கு ஈவன் நான் எல்லாத்துக்கும் தம்ஸ் அப் தான் போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஈவன் நான் ஆக்சுவலி ரிப்ளை பண்ற பொண்ணு கிடையாது, ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நான் மென்ஷன் பண்ணல. அண்ட் நான் இங்க ஐம் நாட் ஹியர் டு சே சாரி. ஐம் நாட் ஹியர் டு சே சாரி அட் ஆல். பிகாஸ்
I have not done any mistakes. I'm not here to say sorry. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்டோரி குக் பண்ணா I can't help it. Please, this is it's not warning or it's not requesting or it's not ordering. I'm not doing anything idula. Wrong. But என்ன பண்ணல. hello Sundu is also live பாக்குறாங்க பின்னாடியே உட்கார்ந்து ரெண்டு லைவ். பை த வே நம்ம வந்து சொல்லி சுவாதி அது அந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப நேரமா உனக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் நிறைய சொன்னாங்க. 4 hearts from our side, 5 hearts. மம்மி 5 6 10 5 hearts. Next. முடிஞ்சாமா இது கோகுலராஜ் லியோட்டா. ஹாய் அக்கா, சூர்யா அண்ணா ஹாய். ஹாய் ஹாய் எல்லாருக்குமே. இப்ப முன்னாடி போன நான் எல்லாரோட மெசேஜஸும் படிச்சுட்டு தான் இருந்தேன். அது பேசிட்டு இருந்தனால தான் நான் குறுக்க பேசல. எல்லாருக்குமே ஹாய். இப்ப நீங்க முன்னாடி சொன்ன எல்லாருக்குமே ஹாய். வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்க எனக்கு கேக்குறாங்கடா. நான் வெயிட் ஏற மாட்டேங்கிறேன். ஜீன்ஸ்ங்க எனக்கு ஜீன்ஸ் என் அப்பா அம்மாவோட ஜீன்ஸ். நான் வெயிட் ஏற மாட்டேங்கிறேன். என் அம்மா கொஞ்சம் குண்டா இருக்காங்க. பட் எனக்கு என் அப்பாவோட ஜீன்ஸ். நீ சொல்லு. சாரி டு இன்டரப்ட். சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ எதுக்குடா? இல்ல அங்க படிச்சது தெலுங்குவா బాగున్నారా అండి? ஆக்சுவலி நாங்க என்ன பிளான் இல்ல, எல்லார்கிட்டயும் வந்து பேர் சொல்லி வந்து ஹாய் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். ரியலி சாரி. ஹாப்பி ஐ அம் நாட் அவைலபிள் ஃபார் நவ. இதோ விஷயம் சொல்லுங்க. ஈவன் we spoke to the channel அந்த இன்டர்வியூ எடுத்த சேனல் பேசணும். ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? நீங்க போட்டதுனால தான் we are facing consequences அப்படின்னு சொன்னதுக்கு மேடம் சேஞ்ச் பண்ணிடுவோம் மேடம் சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தா அது இன்னும் ஒரு மொக்கையா ஒண்ணு போட்டிருக்காங்க. மொக்கையான்றத விட அது இன்னும் எனக்கும் இவருக்கு வர ஒரு கான்ட்ரோவர்ஷியல் விஷயம் அது. சரி, ஹீரோ ஹீரோயின் சொல்லி ஏதாச்சும் போடு, உள்ள போய் பாரு, நீங்க எது வேணா பிசினஸுக்காக பண்ணுங்க, அது மேட்டர் இல்ல, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னொருத்தரோட ஃபேன்ஸ பத்தியோ அவங்கள லவ் பண்றவங்கள பத்தியோ நம்ம சொல்ல மாட்டோம் எங்கேயுமே. சோ ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ப்ராஜெக்ட்ல நீங்க சொல்றாங்க அவங்க சுவாதிக்கும் நியாஸ்க்கும் இடையில என்ன ஒண்ணுமே இல்ல. ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கோம், மென்ஷன் பண்ணிருக்கோம் we are friends அப்படின்னு. இல்ல எல்லா இன்டர்வியூஸ்லயும் நம்ம பண்ணிருக்கேன். blah blah blah. இல்ல எல்லா இன்டர்வியூலயும் நம்ம அது கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்ல நம்ம கிளாரிட்டி கொடுத்திருக்கோம். ஆமா, நீங்க கிளாரிட்டின்றதை விட இல்லறது சொல்லிருக்கோம். that's what clarity. இல்ல நம்ம அதான் அது விடுங்க, நீங்க அது என்ன வேணா யாரு வேணா எது பண்ணுங்க. ஆனா ஃபேன்ஸ பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது, நாங்க அது சொல்லவும் மாட்டேன். ஒன் மோர் திங் அது நான் கிளாரிட்டி தரேன். இப்போ என் வழியில இருந்து நான் ஒரு ஷூரிட்டி உங்களுக்கு தந்து இதோட நான் முடிக்க போறேன் இந்த மேட்டரை. நான் வந்து அவங்க கூடவே இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எப்படி ஒவ்வொரு ஃபேன் பேஜஸுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் ஒவ்வொரு உண்மையான ரியலான உண்மையான ஃபேன்ஸுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டும் எனக்கு தெரியும். எங்கிட்ட பேசுவாங்க நிறைய, நாங்க பேசுவோம், நாங்க ஆக்டர்ஸ் நிறைய பேசுவோம் அபவுட் ஆக்டர்ஸை பத்தியும் அவங்களோட ஃபேன்ஸை பத்தியா இருந்தாலும் பேஜஸை பத்தியா இருந்தாலும் எல்லாத்த பத்தியும் நாங்க பேசுவோம். ஸோ ஐ நோ இவங்க எப்படி அந்த இதுல இருக்கும்போது ரெண்டு பேரும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொருத்தர் வந்து நானும் அவங்கள மாதிரி தான். நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு இன்னொரு ஹீரோ வரும், எனக்கு இன்னொரு ஹீரோயின் வரும். அப்ப நீங்க இவங்க என்ன பத்தி பேசினது தப்பா நெவர், அது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு பர்சனுக்கு நான் சாரி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா என்னோட நண்பன் திரவியமுக்கு. திரவ், உனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹர்ட் ஆனா எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. நான் எதுவுமே ஹர்ட் ஆகிற மாதிரி பேசல. Sorry for all the inconveniences and misunderstandings by the fan pages. Yes. கன்க்ளூஷனுக்கு வரேன். அப்படி எதுவும் நடந்தது இல்ல, யாருமே தப்பா எடுத்துக்காதுங்க. எதுவுமே வெளியில இருக்கிற அந்த தம்ப்நெயில பார்த்து யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஃபியூச்சர் ஆல்சோ என்ன மாதிரி வந்து யாரோட இன்டர்வியூ இருந்தாலும் ஒரு வாட்டி ஒரு கிளாரிட்டிக்காக உள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க ரிப்ளை பண்ணுங்க, ஓகேவா? சோ உங்க யார் யாருக்கெல்லாம் ஹர்ட் ஆனாங்களோ நாங்க பேசினதுல இல்ல அவங்க பேசினதுல அவங்களுக்கு எல்லாம்
சாரின்றதை விட நீங்க எல்லாம் தப்பா நினைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. நான் சாரி கேட்க மாட்டேன். இல்ல சாரின்றதை விட ஆமா நாங்க தப்பு பண்ணல, இவங்களும் பண்ணல. சோ சாரி கேட்கறதுக்கு விட ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாருமே போய் அந்த போய் பாருங்க. ரிக்வெஸ்ட் என்ன எதுக்குன்னா போய் பாக்குறதுக்கு மென்ஷன் பண்றதுல மட்டும் தயவு செஞ்சு பேசுங்க. அப்போதான் எல்லாருக்கும் பேச ரைட்ஸ் இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்க வரைக்கும் நான் வரலன்னா தயவு செஞ்சு என் வரைக்கும் வராதீங்க ப்ளீஸ். ஐ எம் ரியலி வெரி சென்சிட்டிவ். வேணாம், சென்சிட்டிவ்னா அவ்வளவு ரொம்ப சென்சிட்டிவ் நினைக்காதீங்க. நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி தான், விமன் தான். சென்சிட்டிவ் அப்படி கிடையாது. என்ன தெரியுமா, வெரி ஸ்ட்ராங். நம்ம இந்த உலகத்துல எல்லாம் வேணா நம்ம எகெயின்ஸ்டா நின்று எதிர்த்துருவோம். ஆனா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்மளோட மைண்ட வந்து இம்மீடியட்டா வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு நமக்கு நடிக்க முடியாது. வேற எந்த மாதிரி வேலைங்க மாதிரி கஷ்டமாயிடுங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல வந்துருங்க, அது தப்பாயிடும். அது ஒன்னு ஆகும். தேங்க் காட் எனக்கு திரவுக்கு நடுவுல எதுவும் இப்ப வரல, சண்டை இல்லடா வரல, எதுவுமே வரல. தென் ஓகே. சோ அவங்களுக்கு உள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். அவர்தான் எஸ்பெஷலி இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணது சிச்சுவேஷன்ல. சோ சிம்பிள், அவ்வளவுதான். சோ உங்களோட அந்த ஹீரோக்கு எந்த இதுவும் இது இல்ல. ஐடிஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பையனோட ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணாதீங்க. அவங்களோட ரெபுடேஷன் நீங்களும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதுதான் நம்மளும் சொல்றேன். ப்ளீஸ், திஸ் இஸ் ரிக்வெஸ்ட். அவங்களோட யாரோட திரவ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அண்ட் ஈவன் தோ நான் 3 வருஷத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். லிட்டரலி அட்லீஸ்ட் நான் வந்து எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு கேட்பேன், ஏதாவது நடந்துட்டு இருக்கா விஷயம், எப்படி போயிட்டு இருக்கு, இப்படி எல்லாமே க்ஷேம சமாச்சாரம் இருக்கும் எனக்கும் திரவுக்கு. பட் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. திரவோட நேம் மட்டும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பையன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கற ரெஸ்பெக்ட் அங்க இருக்கு. தயவு செஞ்சு ஃபேக் ஐடிஸுக்கு சொல்றேன். ஃபேக்ன்றதை விட ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு பண்றவங்க எல்லாம் ஐடென்டிட்டியே இல்லாதவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கான கிளாரிட்டியும் கிடையாது. இது அந்த பேஜஸ்க்கான கிளாரிட்டியும் கிடையாது. ப்ராப்பர் திரவியம் ஃபேன்ஸுக்கு who loves everyone, who loves every single project, அவருக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாட் ஃபார் தி ஃபேக் ஐடிஸ். ஃபேக் ஐடிஸ்ல நான் சாரியே சொல்ல மாட்டேன். லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் as பிரியா, thank you. உனக்கு யாரும் கமெண்ட் போடல, போடா. ஏய் தள்ளுடா. அப்படி இல்ல ஜெகதீஷ் உங்களுக்கு வந்து புரியல இன்னும். இப்போ ஜெகதீஸ்வரன் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஜெகதீஸ்வரன் வந்திருக்காங்க. நாங்க மட்டும் கஷ்டப்பட்டேன்னு சொல்லல. நீங்க புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் என்ன சொல்ல வரேன்றத மொத்தமா கேட்காம அங்க இங்க மட்டும் வந்து கேட்டுட்டு சொல்றதுல வந்து அது நியாயம் இல்ல. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வர. யாருமே எங்கேயுமே இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்ல, எங்கேயுமே ஈஸியாலாம் வர முடியாது யாருக்கும். அப்படி வர முடியறவங்க அவங்க வேலையை பாப்பாங்க வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு. சோ அதை பத்தி ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்தவங்க கஷ்டப்படலன்னு நாங்க சொல்லல. ஓகேவா ஜெகதீஸ்வரன்? என்னடா இப்படி மென்ஷன் பண்ற, பாவம்டா. இல்ல அவரு தப்பா, நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கியான்னு கேக்குறேன். எல்லாருமே தானே. மத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. லைவ் என் மொபைல்ல தான் வந்திருக்கோம், என் கூட தான் வந்திருக்கோம். ஆனா இவருக்கும் பேசணும்னு இருந்துச்சு. சோ ஹி ஜாயின் மீ. ஸ்டார் பாய் இல்ல, இது யாரு? லில் டிங்கி. இட்ஸ் ஹர் லைவ் ரைட்? எனக்கு தெரியவே மாட்டேங்குது பேர் ப்ராப்பர்லி. சரி ஓகே, அப்ப நீங்க பேசுங்க. நான் பேசுறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாம்? கொஞ்சம் உங்க ஆமாங்க, இவங்களோட லைவே தான். நான் இந்த இடத்துல இருந்ததுனால நானும் வந்து அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சுவாதி தான் பேசுவாங்க. சுவாதி ஓகே. என்னோட எனக்கு என்ன ஸ்டேட்மெண்டோ நான் அது கொடுத்துட்டேன். நீங்க எதுவும் பேசல, அது நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். சாட்டேடா ஒரு டைம் இன்னும் சொல்லுங்க. நீங்க தமிழ்ல போட்டவங்க தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ்ல போடுங்க. அவ என்னைய வந்து கேக்குற, உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? இது படிச்சுக்காங்க. இல்ல இத பாரு, இவருக்கு படிக்க தெரியாதா? உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாதுடா, அதான் சொல்றேன். எங்களுக்கு ஹாய் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ದ ನೇಮ್ ಇಸ್ ಅಯ್ಯೋ ಮನ ಸೆಟ್ಟಿ ಸೌಹೃದಯ. ಪೀಪಲ್ ಕಮ್ ಅಂಡ್ ಕಮೆಂಟ್ ಬಟ್ ಯುವರ್ ಲವ್ ಇಸ್ ಫಾರ್ ಎವರ್. ಐ ಲವ್ ಯು ಸಾಕು. ಶೆಟ್ಟಿ ಯು ಅಂಡರ್ಸ್ಟುಡ್ ಮೀ. ಏಯ್ ಸಾಕು, ಡೋಂಟ್ ವರಿ. ಶಿ ಸೇಯಿಂಗ್ ಡೋಂಟ್ ವರಿ. Okay, wait, don't worry. Sakudana. She's my half heart.
பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் அம்மா. ஆக்சுவலி நான் பேசும்போது சாப்பிடும்போது பேசுற பொண்ணே கிடையாது. எனக்கு சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஜாஸ்தி பேசுறேன். இல்ல ஏன் தெரியுமா, நாங்க சாப்பிட்டப்பதே பேசும்போது ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுதான் டைம். லஞ்ச் பிரேக் முட்டதும் நம்ம வரணும். சோ அதுதான் நாட் லைக் தட் நியாஸ். இல்ல நமக்கு டைம் இருக்கா, ஷார்ட்டுக்கு போகணும்ல. நான் என்னைக்குதான் சாப்பிடும்போது பேசிருக்கேன், நான் பாட்டுக்கு சாப்பிட மாட்டேன். அதுதான் சொல்றேன் இன்னைக்கு நாங்க ஆக்சுவலி ஃபுட்டுக்கு. அதனாலதான் சொல்றேன் சாப்பிடும்போது நாங்க இன்னைக்கு வர்ற ரீசனே இதை விட்டா எங்களுக்கு இன்னைக்கு டைம் கிடையாது. அந்த சாப்பிடுற டைம் தான் வந்து இந்த கிளாரிட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு சொன்னேன். உங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படியே. என்னென்ன சாப்பிடுறீங்க கமெண்ட் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. இது என்னடா பாவக்காய் கோவக்காய்? பிட்டர் கார்டுக்கு என்ன சொல்றது? பிட்டர் கார்டுக்கு என்ன சொல்றது? காவக்காய். கோவக்காய் கருப்பு அந்த கசப்பானது. லவ் யூ as well நியாஸ். சக்கு. ஏய் சக்கு ஹாய். லவ் யூ as well நியாஸ். ஹாய் லவ் யூ சக்கு. சக்கு வேர் ஆர் யூ? உங்க டைம் தானே இது, சுவாதியும் சக்கும் பேசுற டைம் தானே இது. சக்கு அவன் சீக்கிரட்ல வெளில சொல்றான். அதான் மம்மி கூட வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரீதி மேம் வேணா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. வாங்க வாங்க ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் us ப்ளீஸ். எல்லாருக்குமே வந்து சுட்டு வராங்க நடுவுல வாங்க. படிக்க வந்தாங்க நினைச்சேன். இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன சாப்பிடுறான்னு தெரியணுமா? நல்ல இப்ப ரசம் சாதம் சாப்பிடுறா. ரசம் சாதம் கிடையாது, சிக்கன் கூட எல்லாத்துக்கும் சிக்கன் இருக்கும். ரசம் சாதம், அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல், முட்டை குழம்பு, தயிர், அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், பொட்டேட்டோ சாப்பிடல, குட் கேர்ள். அதனால இதெல்லாம் பொறுமையா சாப்பிடுவா. நம்ம பையன் வந்து டயட் ஃபுட். இந்த பாருங்க இவ்வளவுதான் நம்ம பையன் சாப்பிடுறோம். இதை சாப்பிட்டு தயிர் சாப்பிடுறா. இதுதான் சரியா சொல்லிட்டேன். அம்மா கொடுத்த தயிர். இவங்க ரெண்டு பேர் என்ன தெரியுமா, ஸ்கிரீன்ல செம்ம அடிச்சுப்பாங்க ரத்தம் வர வரைக்கும். ஆனா அம்மா பாருங்க தயிர் கொடுத்திருக்காங்க. இத பாருங்க அல்டிமேட் ஃப்ரேமுங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சுந்தரவல்லி சிரிச்சிட்டு இருக்கா, சூர்யா சிரிச்சிட்டு இருக்கா, நந்தினி சாப்பிட்டுட்டு இருக்கா இங்க முன்னாடி உட்கார்ந்து. ஆமா உட்கார்ந்து இவ வந்து என்னோட ரூம்மேட். இவ எப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுவானா, மியூசிக் எல்லாம் போட்டு என்ன தூங்க வச்சிருவா. அந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுவா. அவ்வளோ வந்து என் மேல பாசத்தை பொங்குறேன்னு என்ன மொத்தமா தூங்க வச்சிருவா. இவ வந்து உட்காந்து கூட சேர்ந்து தூங்குவா. கரெக்டா? அவ்வளவுதான். அப்புறம் இல்லன்னா காணாம போயிடுவா. திடீர்னு பார்த்தா காணாம போயிடுவா. எங்காவது சுத்திட்டு இருப்பா. எங்காவது சுத்துவா. இல்லன்னா என் பையனை ஏதாவது அவனை வம்பு கழிப்பா. இவனையும் பிரபு சாரியோ. ஆமா விட மாட்டேன் ரெண்டு பேரும். பாய் பாய். அப்ப நம்ம என்ன இது சரி நீங்க பேசுங்க. நான் வந்து தொலைக்காட்சி வெளியில வேலை போயிட்டு வந்தேன். தமிழ் நெட்னா இந்த தமிழால நல்லா பேசுனியா? டயலாக் சொல்லும் போது பண்ணிடு சும்மா. சாரி. இவ்வளவு கிட்ட வந்து உட்கார்ந்து ஒரே பிரைம்ல வரணும், நான் என்ன பண்றது? நீ பேசணும் அப்படி துப்பாம. நான் பேசல துப்பாம வேற பாக்கட்டும். துப்பிக்கிட்டு இருக்கா அப்படி. ஓகே கைஸ், அப்போ வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் யாராச்சும்? எல்லாருமே ஹாய். எல்லாருக்குமே ஹாய். ஒண்ணுமே கேக்குறதுக்கு இல்லையா உங்களுக்கு யாருக்கும் எங்க கிட்ட? நான் தப்பு பண்ணல. நான் சாரி கேக்குறதுக்காக இங்க வரல. சாரி, நான் சாரி கேக்குறதுக்காக இங்க வரல. நான் தப்பு பண்ணல. ஐ அம் நாட் கில்ட்டி. நான் யாரையும் மென்ஷன் பண்ணல, யாரையும் திட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கமெண்ட்ஸ் நிறைய போகுது. அம்மா சுண்டு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. சாப்பிட்டாச்சு. அவளை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாரு, சொர்றன்னு சாப்பிடுவாரு. அவங்க பொறுமையே இல்ல சாப்பிடுறது. இவ்வளவுதான் சாப்பிடுறது இல்ல. நல்லா சாப்பிடுவாரு. அவளுக்கும் இவருக்கும் நல்ல பொறுமை இல்ல. நல்லா சாப்பிடுவாரு. ஆனா நல்லா சாப்பிடுவாரு. இவ்வளோண்டு ஓட்ஸ் இதுங்க, அதுக்கப்புறம் இவ்வளோண்டு வந்து ரா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கீரை, அப்புறம் இவ்வளோண்டு ஏதாவது ஒரு பொரியல். நான் வெஜிடேரியன். ஓகேயா? அதுதான் இவ சொல்றாரு நல்லா சாப்பிடுவேன்னு. அது நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். சாதி வந்து எப்படி தெரியுமா, சாதி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் வச்சுட்டு சாப்பிட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஒன்னு எடுத்து அடுத்த டிஷ் இந்த மாதிரி நான் பார்த்தேன். சாதி செம்மையா இருக்கேடா, வெரைட்டியா இருக்கே. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிஷ்ஷும் அவன் வந்து புது புது பிளேட்ல, அதாவது கிளீன் பண்ணி தான் எடுப்பாங்க.
எல்லாம் ஒண்ணு கூட இன்னொன்னு யூஸ் அப்படி இல்ல கிளீனா மிக்ஸ் பண்ண மாட்டேன் சாப்பிடுறேன்னு சொல்றா. ஆமா கிளீனா பண்ணிடுவேன். சோ அந்த மாதிரி ரோஜாட்டம் எப்படி இருக்குடா? ரியலா ரியலா மேரேஜ் பண்ணிருக்கீங்க பண்ணி இப்பதான் இது சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. சீரியல் ஆக்டிங் முடிஞ்சுதா? அக்கா அண்ணா நடுவுல விட்டுட்டு வந்திருக்கோம். பசிக்குதுன்னு சொல்லி டைரக்டர் கிட்ட. நம்ம டைரக்டர் நல்லவங்க. என் மூஞ்சி பார்த்த உடனே சுவாதி பசிக்குது. லஞ்ச் ஆமாங்க, யாருக்காக லஞ்ச் பிரேக் விடல, இவளுக்காக விட்டுரும். என்னால பசி தாங்க முடியாது. டேய் யாரா அது? எனக்கு அந்த வேர்ட் தெரியாது, பட் உனக்கு தான் அது பேட் வேர்டுன்னு சொல்றேன். என்னது அது என்னமோ அதுக்கு வந்தது தமிழ்ல எழுதிருக்கு. படி 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 படி. ரெண்டு தமிழ் நீங்க தமிழ்ல நல்ல வார்த்தை பேசினாலும் நமக்கு புரியாதுங்க. ஹாய் ஃப்ரம் மைசூர் பிரியானந்த். ஹாய் யுவராஜ். ஹாய் சாட்டை சாய். பாலாஜி ஹாய். ஹாய் பாலாஜி பலா. ஹாய் நவீனா பாப்பா. அது பாண்டா. ஜோமா பாண்டா. என்னடா இட்ஸ் மீ பிரசாந்த். ஹாய் லைக் இஸ் ப்ளீஸ் ஒன் கொடுங்க. இஸ்ரத் ஹாய். ஹாய் விக்கி கவி. தமிழ் தெரியாதுங்க. தென்னி வை லெஃப்ட் ஹேண்ட். திஸ் இஸ் ரைட் ஹேண்டுங்க. ஐ அம் நாட் லெஃப்ட் ஹேண்டட். நான் சாரி பண்ணது இருக்கிறது தெரியாதா? லெஃப்ட் ஹேண்ட் மேல தான் இருக்கு. செல்ஃபி கேமரா. கார்த் அக்கா வாய்ஸ் வேற லெவலா? எனக்கு கோல்ட் ஆகி ஃபீவர் வந்து ஃபுல் ஃபிளாட் ஆகி இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஷூட்டிங் வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு கம்மி ஆகல. அதே கோல்ட் அதே ஃபீவர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி விக்கி சமீர் மணிகண்டன் விக்கி டிஎம் அரவிந்த். How are you? We are good. We are good. Sorry விஜய். நல்லா படிடா. ஒண்ணும் மிஸ் பண்ண கூடாது. யாஸ் ஜோமா ஏன் நம்ம சொல்லுங்க. கடைசில நான் ஒரு சாப்பாடு முடிக்கிறது எதுல தெரியுமா? பிரான்ஸ் சொல்றேன் அந்த விஷயம். ரமணி ஹாய் சுவாதி. ஹாய் சுவாதியா. யூசுவலா நான் வந்து கடைசில சாப்பாடு முடிக்கிறது வந்து எண்டிங் கோர்ஸ் வந்து தயிருக்குள்ள கொஞ்சம் ரசம் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு குடிப்பேன். இப்போ வந்து ரைஸ் அப்புறம் ரசம் அப்புறம் தயிர். பிந்தாஸ்மணி யார்கிட்ட சொல்றீங்க? லூசுங்கன்னு எங்களை சொல்றீங்களா இல்ல அங்களை சொன்னவங்கள சொல்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் தெலுங்கா இல்ல? அவங்க பாப்பா அவங்க நடந்து போறாங்க. நாங்க எங்க நடுவுல ஏதோ லூஸ் தனமா பண்ணிட்டு இருப்போம். பாத்துட்டு பேசிட்டு போறாங்க. அவங்க பாவம் வந்து லைவ் பாத்துட்டு சொல்லல. புரிஞ்சுதா? லைவ்க்குள்ள வந்து அவங்க சொல்லல. அவங்க நடந்து போகும்போது நம்ம லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சோ அவங்க லூசுங்கன்னு சொல்றாங்க. அவங்க கரெக்டா இருக்காங்கடா. நீ ஏண்டா கரெக்டா இருக்கிறவங்கள ஏண்டா நீ திட்டுற? CH3 எங்க லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ் 600 எபிசோட் வேணுங்க. கிளம்புடா. 600 எல்லாம் இல்ல இருக்கும், வரும். சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் வேற வரும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். லவ் எல்லாம் விடுங்க, லவ் எல்லாம் வருங்க கண்டிப்பா. வர வேண்டிய டைம்ல கரெக்டா வரும். லவ் யூ டூ ப்ரோ. ಶಶಿಧರನ್ ವೆನ್ನಿಸ್ ಕನ್ನಡ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ನ ಶೀಘ್ರ ಬೇಗ ಸಿನಿಮಾ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ. ಸಾರಿ ನಾನು ತಪ್ಪ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಿ. ಆದಷ್ಟು ಬೇಗ ಕನ್ನಡ ಸಿನಿಮಾ ಮಾಡ್ತೀನಿ. ಕಮಿಟ್ ಆಗಿದ್ದೀನಿ. ಒಳ್ಳೆ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ನೇ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ. ಒಳ್ಳೆ ಸ್ಟೋರಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ರಂಜಿಸೋದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಪರದೆ ಮೇಲೆ ಬರೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ. இல்ல கொஞ்ச நேரம் இவங்க கன்னடான்னு நினைச்சேன். உதய டிவி கிடையாது, சன் டிவி. Shut up, all are one. Udaya TV, Sun TV. This is my channel. These are my viewers. Shut your mouth. We are talking about Montu Murch, right? So we can reveal one secret about Surya. But reveal one secret about Surya va. ஒரு சீக்ரெட்டும் இல்லைங்க. நான் இப்ப பார்த்தல இதுதான் இன்டர்வியூல சொல்லியாச்சு சீக்ரெட். இதுக்கு மேல சொல்ல முடியாது.
யாரு யாருக்காக சொல்றேன் அந்த ட்ரீம்ஸ் அக்கா உங்களோட நீ எல்லாம் பாக்குறீடா சொல்லு சார் முடிஞ்சிச்சு வாடா ப்ரோ ஹே லவ் யூ ப்ரோ லவ் யூ டு ப்ரோ என்னோட சதீஷ் நம்மளோட என்னோட அசிஸ்டன்ட் எனி மூவி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் என்ன சொல்றேன் மேபி ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் ப்ரோ சாரி ஜெகதீஸ்வரன் தேங்க்யூ சோ மச் பிரதர். நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு உங்களோட இதுவும் எனக்கும் புரிஞ்சிருச்சு. நான் ஏதாச்சும் சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகல. ஒன்னும் இல்லைங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வரேன். அந்த கஷ்டப்பாடுன்றது வந்து சும்மா சொல்றது கிடையாது. என்னென்ன நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு இன்சல்ட், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நிறைய இருக்குங்க. அது நம்மள ஒரு வார்த்தை அப்படி சொன்னேன்னு நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. தேங்க்யூ ஜெகதீஷ். ஃபேவரட்ங்க கார்த்தி சார், அரவிந்த் சுவாமி சார் ஃபேவரட்ங்க. ஓகே ஃபைன், இட்ஸ் டைம் டு லீவ் தி லைவ். தமிழ் வியூவர்ஸ் சூப்பர் கப்பிள் சீரிஸ். தேங்க்யூ. பயங்கர ஐட்டம் பாரு, கிரேட் ஆக்டிங் ப்ரோ. சத்தியமா எல்லாரோட பேரு சொல்ல முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. சுற்றுக்கே பாலாஜி, எம்ஸ், ஈஸ்வரி, துர்கா, டார்லிங், மனிஷ், கிட்டி சூர்யா, ஹலோ, ஹாய், யூடியூப் லவர் 2K, ஹாய் சதீஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஐ எம் அஜய், ஹாய் சதீஷ் ப்ரோ, இவர்தான் சதீஷ். வாடா உள்ள வாடா. நம்மளோட உன்னோடதான் என்னோடதோ தெரியல, ஒரு vlogலயோ ஒரு வீடியோலயோ சதீஷ் வந்து உனக்கு ஜூஸ் கொடுக்க வந்தல, நிறைய மென்ஷன் பண்ணிருந்தேன் உன்னை பத்தி. அது எந்த வீடியோடா? அது எந்த வீடியோ? அது நம்ம சிரிச்சுக்கிட்டு இவன் வந்து இவன் நீ வேலை வச்சிருக்க யாரோ தெரியாது. That is a bad word, right? விக்னேஷ் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? விக்னேஷ் VS 007 ரொம்ப கேவலங்க. உங்களை என்ன நான் சொல்றது. Okay, thank you so much. Bye guys. Thanks for supporting. Thanks for இவ்ளோ பேஷன்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு thank you so much. நான் இந்த இன்டர்வியூல சாரி கேட்க வரல, அண்ட் நான் எந்த தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவ்வளவுதான். நீ கன்க்ளூஷன் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டு கைஸ், யாருக்கும் ஹர்ட் ஆகுறதுக்காக எதுவும் இல்ல, ஒன்லி ஃபார் கிளாரிட்டி. ப்ளீஸ் யாருமே தப்பா இருந்துக்காதீங்க. எல்லாருமே ஒரு வாட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க எங்களை. இன்னும் நிறைய 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 டிராவல் இருக்கு, நிறைய உங்களுக்கான சுவாரஸ்யமான என்டர்டைன்மெண்ட் எங்க கிட்ட இருக்கு. நாங்க அது கொடுக்குறோம். நன்றி. நான் விட வருகிறேன். ஓகே ஃபைன். அண்ட் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா இன்டர்வியூஸும் உங்களுக்கு முழுசா காட்ட போறது இல்ல யாரும், எல்லாமே எடிட்டட் தான். அது மட்டும் ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் யாரையும் உங்களை ட்ரிகர் பண்ணி பேச மாட்டாங்க. நான் எஸ்பெஷலி யாரையும் மென்ஷன் பண்ணி ட்ரிகர் பண்ணி பேச மாட்டேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் a lot for your support. திரவியம் ஃபேன்ஸ், ஸ்வாதி ஃபேன்ஸ், ஜீவா பிரியா ஃபேன்ஸ், ஜீவா ஃபேன்ஸ், பிரியா ஃபேன்ஸ், நியாஸ் ஃபேன்ஸ், சுனந்தி ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரும் 2-3 பேர் புரிஞ்சுக்கலன்றதுக்காக இட்ஸ் ஓகே ஃபைன், அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களையும் மன்னிச்சிடலாம். எல்லாரும் சேர்ந்து அவங்களையும் லவ் பண்ணிடலாம். எல்லாரும் என்னையும் லவ் பண்ணுங்க, நான் உங்களை லவ் பண்றேன். பாய், டேக் கேர்.